பெண் எப்படி இருக்கணும்னா, நான் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கிறேன். அங்க வந்து பெண்ணோட லட்சணங்களை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சார், நீங்க சினிமாவில் நடிக்க வேண்டியவங்க. தப்பி சேல்ஸ். எனக்கு சினிமாவில் நடிக்கிறது பத்தி எந்தவித ஆட்சேபனையும் இல்ல. ஆனா எனக்கு பொருத்தமான ஹீரோயின் கிடைக்கணுமே. துப்பு கட்டவல வாடிங்க உட்காடியா. மாப்பிள்ள வந்துட்டாருல்ல, பரசுற மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டா இல்ல. இப்ப வாசல்ல மாப்பிள்ள வர்றாருன்னு இவ பறக்க ஆரம்பிச்சுட்டா. ஏண்டி அதனடி கையில நல்லா இருக்கே. ஆமா, மாப்பிள்ளைகிட்ட போறதுக்கு முன்னாடி கொம்பு கயிறு தான் மிஞ்சம். இன்னும் என்னமா பண்றீங்க? வணங்க ஜெரியா பரவாயில்ல, வணங்க மாட்டேங்குதா பாருங்கப்பா, இவங்க சடையை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. சரிமா சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்க. பாக்குறது ஐயா உட்காருங்க, நிமிர்ந்து உட்காரலாம் பாரு. இங்க வச்சாங்க. என்ன பண்றீங்க? அப்படி வெட்டிடுவேன். என்ன இது கிளம்பல, இங்கே வந்துருக்கீங்க. கேட்க மாட்டேன்றேன். ஒழுங்கா உட்காரு, அறுபட்ட ஒழுங்கா உட்காரு. என்னடி இது புண்ணும் புள்ள வாயில வெத்தல பாக்கு. வெத்தலை கவுச்சி இல்லாம இப்படி வெறும் வாயோட இருக்கிறது. ஆமாண்டி, புருஷன்கிட்ட முத ராத்திரி போகும்போது ஒரு கவளி வெத்தலை வாங்கி கொண்டு கொடுத்து நீ அவனும் மாத்தி மாத்தி போடுங்க விடியற வரைக்கும். துப்புடி துப்பு கட்டவல துப்புடினா அடி கழுத. புருஷன்கிட்ட போய் குடும்பம் நடத்த போறால தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல இந்த சடையை ஒழுங்கு பண்ண. ஆமா, நாய் வாழ நிமித்தலாம் இந்த ஜடையை எப்ப நான் நிமித்துறதா எப்ப தலையில வருது. ஒட்டியாருந்தாங்க வச்சுட்டு என்ன பண்றீங்க? ஒட்டியானா மாமா கடை கடை. ஒரு வழியா தேத்திட்ட. எங்க மாப்பிள்ளை செவத்தை. ஆமாண்டி, நீங்க ரெண்டு பேரும் வெளிய போனா கட்சி கொடி மாதிரிதான் இருக்கும். ஐயோ தாயே தாயே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வைக்கப்படாதீ. காட்டுக்குடியில வந்த மாப்பிள்ள பயந்து ஓடி போட போறான். அப்பா வாங்க. பொண்ணு வந்துருச்சு. சீக்கிரம் அவுட். ஏய், பொண்ணு வருது ஏறதான் போடணும் ஒழிய ஒண்ணு வந்த பாடே காணுமே. புலி வருதுங்கிற கதை தான். அந்த படம் ரிலீஸ் ஆகல. பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. சாமி பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. நேரமா பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. வந்துகிட்டே இருக்கு.